என்னை மன்னிச்சிடுங்க மக்கா. வீடியோ போட்டு 1 மாதம் ஆகுதுல. இந்த வீடியோவில் டாண்டடானோட 235ம் 236ம் போட்டிருக்கேன். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் 237ம் 238ம் போடுவேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் 239ம் 240ம் போடுவேன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லுதேன். செய்க தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்கள் டோப் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டாண்டடான் மங்காவோட சாப்டர் 235 மற்றும் 236. இந்த சாப்டரில் எம்டி ஸ்பேஸ்க்குள்ளே என்ட்ரி போட்ட பார்பர் யார், நம்மளை காப்பாற்ற வந்தவனா இல்லை முடிக்க வந்தவனா, கிண்டாவும் மொமோலாவும் என்ன ஆனாங்க, டைனோசர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட மோமோ என்ன ஆனான்னு எல்லாத்த பற்றியும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் இந்த தரை இவ்வளோ வழுக்குது, ஏன் இது இப்படி உறைஞ்சி போயிருக்கு? ஆனால் இங்கே உண்மையான கேள்வி என்னன்னா, ஏன் உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ வியர்டான ஹேர் ஸ்டைல் இருக்குன்னு கிண்டாவோட முடியை வெட்டியே ஆகணும்னு அடம் பிடிச்சி அவனை தள்ளிட்டு போன பார்பர் ஐயாவோ, அவனோட சிக்னேச்சர் சாஞ்ச போஸில் இவங்க எல்லாரும் இருக்க எம்டி ஸ்பேஸ்க்குள்ளே என்ட்ரி போடுறத டிராகன் நைட்ஸும் அவங்க ஃபர்ஸ்ட் கம்பெனி கேப்டன் ஜிருடோரேவும் பார்த்து ஷாக் ஆகிறாங்க. வந்துட்டு இருக்கவனை பார்த்து நார்மல் ஃபார்மில் இருக்க ஐராவோ ஷாக்காக, டிராகன் நைட்ஸோட ஃபர்ஸ்ட் கம்பெனி கேப்டன் ஜிருடோரே, யார்ரா நீ? ஆமா, எங்கள் ஏரியாக்குள்ளே நீ ஏன் வந்த? உன் பேரை சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்க டிராகன் நைட்ஸோ நம்ம பார்பரை சுத்து போட பார்க்குறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காத பார்பரோ, நான் ஒரு பார்பருன்றதுனால உங்களை எல்லாம் பார்த்ததும் என்னது இது இவ்வளோ வினோதமான ஹேர் ஸ்டைலாக இருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் உடனே ரொம்ப ஆர்வமாக உங்களுக்கு எல்லாம் ஹேர் ஸ்டைலை கரெக்ட் பண்ணலான்னு இங்கே வந்தேன்னு அவனோட சிக்னேச்சர் சாஞ்ச போஸை மாற்றாம சொல்ல, பார்பரை சுத்து போட வந்த டிராகன் நைட்ஸில் ஒருத்தன் அவன் வெப்பனா யூஸ் பண்ணுற ஹாக்கி ஸ்டிக்கை வச்சு பின்னால் இருந்து பார்பரோட மண்டையிலே ஒரு ஷாட் விடுறான். அந்த ஷாட்டோட தாக்கத்தில் இந்த பக்கமாக சாஞ்சிட்டு இருந்த பார்பர் அந்த பக்கமாக சாய வாங்கின அடியில் தரையிலேருந்து ரத்தம் ஊற்ற கீழே விழுந்துடுறான். அதை பார்த்து நிறுத்துங்க, அந்த ஆளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஐரா கத்த, கீழே விழுந்து கிடக்கிற பார்பரை சுத்து போட்ட டிராகன் நைட்ஸ் எல்லாம் அவனை மொத்தமாக ஃபினிஷ் பண்ண போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஐரா திரும்பி அவளோட ஆக்ரோபேட்டிக் சில்கி யோகாய் ஃபார்முக்கு மாறி அதை தடுத்து நிறுத்த போக முயற்சி பண்ண, அவளுக்கு தடையா ஃபர்ஸ்ட் கம்பெனி கேப்டன் ஜிருடோரேவோ, நான் தான் உன்னோட எனிமி, இப்பவா இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம், அப்புறமா உன்னோட தோல்வியை நீ ஒத்துக்கோன்னு ஸ்லைடிங்ல வரான். இன்னொரு பக்கம் சீலைன் மேனான புரோகோயோவிச்சி கென்னுக்கு நாக் அவுட்டா கொடுத்துட்டு இருக்க, திடீர்னு யோகாய் ஃபார்ம்ல இருக்க ஐரா கூட சண்டை போட முன்னேறி போயிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி கேப்டன் ஜிருடோரே முன்னாடி டிராகன் நைட்ஸ் ஒருத்தரா வந்து பொத்து பொத்துன்னு விழறாங்க. அது ஜிருடோரேக்கும் ஆக்ரோபேட்டிக் சில்கி ஐராவுக்கும் ஷாக்கா இருக்க, கென்னை நாக் அவுட் பண்ணி படுக்க வச்ச சீலைன் மேன் புரோகோயோவிச்சியோ என்ன சாத்தோன்னு திரும்பி பார்க்கறான். அப்போ அவங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் அட்டாக்கா நம்ம பார்பரோ ரொட்டேட்டிங்ல கிக்கா விட்டு தள்ள, ஜிருடோரே புரோகோயோவிச்சி டிராகன் நைட்ஸ்னு எல்லாருமே அதில் பறந்து போறாங்க. புரோகோயோவிச்சி டிராகன் நைட்ஸ் எல்லாம் வாங்கின கிக்ல நிக்க முடியாம பல்ட்டி அடிச்சு விழ, ஓ இவங்கிட்ட திறமை இருக்கு போலேன்னு ஜிருடோரே மட்டும் அவனோட பாடி மூமெண்ட்ஸை வச்சு ஸ்டெடியா பேலன்ஸ்டா லேண்ட் ஆகி ஸ்கேட் பண்ணி போறான். அவங்க எதிர்க்க அவங்கள பந்தாடின பார்பரோ ஸ்டைலா லேண்ட் ஆகி வழுக்கிட்டே போக 2 அடி தள்ளி பேலன்ஸ் ஸ்லிப் ஆகி அவனும் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த பார்பரோ குப்பரா காக்கா வந்த கரப்பாம்பூச்சி மாதிரி எழுந்துக்க முடியாம தடுமாறிட்டு இருக்க, இதான் சான்ஸ்னு அந்த ஓப்பனிங்கை பயன்படுத்தி ஜிருடோரேவோ, ஒரு நிமிடம் மக்களே, இந்த ஜிருடோரே கதாபாத்திரம் ஒரு பெண் என்று நான் நினைக்க, இனி வரவிருக்கும் கதையோட்டத்தில் அந்த கதாபாத்திரத்தை ஒரு பெண் என்றே நான் அழைக்கின்றேன். இதற்கு காரணம் எனக்கு அப்படி தெரிகிறதே தவிர அபிஷியலாக எதுவும் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. திருத்தம்: அத்தியாயம் 239 அந்த கதாபாத்திரம் ஒரு பெண் தான் என்று கதையோட்டம் மூலமாவே நமக்கு தெரிய வருகிறது. திரும்ப 235க்கே வந்தா, ஜிருடோரேவோ அவளோட 2 பெரிய கத்திரிக்கோல்ல ஒன்ன பயன்படுத்தி தரையில தத்தளிச்சிட்டு இருக்க பார்பரை, டேய் அறவேக்காடு இந்தா வாங்கிக்கோன்னு அவனை ஸ்லைஸ் பண்ண வரா. ஆனா நம்ம பார்பரோ தன்னோட ஹேர் ஸ்டைலிங் கிட்ல இருந்து முடி வெட்டுற கத்திரிக்கோல்ல 2 எடுத்து ஜிருடோரேவோட பெரிய கத்திரிக்கோலுக்கு கவுண்டரா வச்சு அவளோட ஸ்லைஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். தம்மா துண்டு கத்திரிக்கோலை வச்சு 6 அடி உயரம் 100 கிலோ வெயிட்னு இருக்க ஜிருடோரேவோட கத்திரிக்கோலை நம்ம பார்பர் டீல் பண்றது ஜிருடோரேக்கு பெரிய ஷாக்கா இருக்க, அவளோ கத்திரிக்கோலை பின்வாங்கி ஸ்கேட் பண்ணிட்டு இருந்த தன்னோட ரோலர் பிளேடை வச்சு ஃபவுல் ஷாட்டா பார்பரோட பேக்லேயே சொருக பாக்குறா.
அதுக்கெல்லாம் அசராத பார்பரோ அதை ஈஸியா டாட்ஜ் பண்ணி கையில இருக்க 2 முடி வெட்டுற கத்திரிக்கோலையும் சப்போர்ட்டா வச்சு ஓங்கி ஜிருடோரையோட வயிற்றிலே ஒரு கிக்க விட்டு அவளை பறக்க விட, பறந்து போன அவளோ அவளோட பாதியில இருந்த ஒரு டிராகன் நைட்டையும் நாக் பண்ணி, எப்படி புரோகோயோவிச்சியோட அட்டாக்ல கென் அக்வாரியம் எக்ஸ்போவோட ஃபென்ஸ்லயே போய் சொருகுனானோ அதே மாதிரி இவளும் போய் சொருகிக்கிறா. அதோட விடாம வழுக்கிற தரையில பேலன்ஸ் போகாம இருக்க தன்னோட கத்திரிக்கோலை சப்போர்ட்டா வச்சு ஹேண்ட் பண்ணிட்டு இருக்க பார்பர் தன்னை சுத்து போட்ட டிராகன் நைட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாலும் பறந்து போன ஜிருடோரேவை பார்த்து ஷாக்கான ஆக்ரோபேட்டிக் சில்கி ஐரா கிட்ட, ஏமா சின்ன பொண்ணு, உன்னோட முடிய கொஞ்சம் இந்த தரையில இறக்க முடியுமான்னு கேட்க அவளுக்கு ஷாக் இன்னும் அதிகமாகுது. அவளுக்கு அசிஸ்டா பார்பரோ கத்திரிக்கோலை வச்சு ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணபடியே ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸ் பண்ணி டிராகன் நைட்ஸை நியூட்ரலைஸ் பண்ணிட்டு, உன்னோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்குன்னு பாராட்ட ஆக்ரோபேட்டிக் சில்கி ஐராவோ டிராகன் நைட்ஸை காலி பண்ணிட்டு அதுக்கு நன்றி சொல்லி, ஆமா யாரு நீ எங்க பக்கம் தானா இல்ல வேற குரூப்பான்னு கேட்க, இன்னும் ஹேண்ட் ஸ்டாண்ட்லயே ஃபைட் பண்ணிட்டு இருக்க நம்ம பார்பரோ, நான் யட்டாகருசு, என்ன உங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்க சொல்லி அனுப்புனாங்கன்னு தன்னை இன்ட்ரோ பண்ணிட்டு தரையில உக்காடுறான். உக்காஞ்சவன் அவனோட கத்திரிக்கோலை உள்ள வச்சுட்டு ஹேர் ட்ரையரை எடுத்து பிஸ்டல் மாதிரி சுத்திக்கிட்டு, அந்த குண்டு பையனும் ஆண்டனா பொண்ணும் என்னோட பார்பர் ஷாப்ல பத்திரமா இருக்காங்கன்னு சொல்ல, அது கிண்டாவும் வமோலாவும் ஐரா புரிஞ்சுக்கிறா. பார்பர் யட்டாகருசு கையில இருக்க ஹேர் ட்ரையரை வச்சு ஒரு டிராகன் நைட்டையும் சுட்டு தள்ளிட்டு சீக்கிரம் உன்னோட முடிய தரையில இறக்குன்னு சொல்ல, அவனுக்கு பக்கத்துல அவன மாதிரியே டிராகன் நைட்ஸை காலி பண்ணிட்டு இருக்க ஐராவோ யட்டாகருசுவோட டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்து நீ பெரிய ஆளுதான் போலியன்னு சொல்லி அவளோட முடிய ட்ரில்லரா மாத்தி, அப்போ நீ என்ன சொல்ல வரனா இந்த வழுக்கிற தரைய உடைச்சிட்டா இதுக்கு மேல அது வழுக்காது அப்படிதானே ஐரா கேட்டுட்டு அவளோட முடினால ஃபார்ம் ஆன ட்ரில்லரை அந்த வழுக்கிற அக்வாரியம் தரையில இறக்கி அந்த ஃப்ளோர் போர்டையே மொத்தமா நாசமாக்குறா. வேலை முடிஞ்சதும் இது எப்படி இருக்கு, எல்லாம் இப்போ பீஸா இருக்கிறதுனால இனிமே இது வழுக்காதுன்னு ஐரா ஆக்ரோபேட்டிக்ஸ் பண்ணிட்டே சொல்ல, சீ லயன் மேன் புரோகோயோவிச்சியோ அதை கவனிச்சு திரும்ப ஒரு சீ லயனா மாதிரி வழுக்கிட்டே ஐரா நாசமாக்கின இடத்த நோக்கி வந்து அதுல அப்படியே வழுக்கிட்டே போக நொறுங்கி தூள் தூளா இருந்த ஃப்ளோர் போர்டோ சின்ன கடல் அலைங்க மாதிரி அசைஞ்சு திரும்ப வழுவழுப்பா மாற ஆரம்பிக்கிறத பார்த்து ஆக்ரோபேட்டிக்ஸ் பண்ணி லேண்ட் ஆன ஐராவோ அவன் இந்த இடத்த மறுபடியும் வழுக்கிற மாதிரி மாத்துறான்னு கடுப்புல கத்துறா. இந்த ஃப்ளோர் ரீகன்ஸ்ட்ரக்டிங்ல மாட்டிக்கிட்ட பார்பர் யட்டாகருசுவோ எதுவும் பண்ணாமலேயே எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்த டிராகன் நைட்ஸோட சேர்ந்து வழுக்கி விழ, இந்த மாதிரி மேடு பள்ளமா இருந்தா அவனோட பவர்ஸோட சேர்ந்து அதை நம்மள இன்னும் ஈஸியா வழுக்கி விட்டுட்டோன்னு லெசன் எடுத்து, நான் உன்னோட முடிய தரையில தானே சொருக சொன்னேன்னு கேட்க, பார்பர் சொன்னதை முதல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டு தரையில ட்ரில்ல இறக்கின ஆக்ரோபேட்டிக் சில்கி ஐராவோ, நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்லாதன்னு டென்ஷன் ஆகி செகண்ட் அட்டம்ப்டா பார்பர் சொன்ன மாதிரியே அவளோட முடிய தரையில இறக்க அப்படியே அதோட வழியில இருக்க டிராகன் நைட்ஸையும் காலி பண்றா. கேட்டது கிடைச்ச சந்தோஷத்துல நம்ம பார்பர் யட்டாகருசுவோ சீ லைனோட பவர்ஸை தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு சொயின்னு வழுக்கிட்டு, எனக்கு தெரியும் உன்னால முடியும்னு ஐராவோட முடியை நோக்கி வந்து கட்டிங்னு அவனோட கத்திரிக்கோலை வச்சு ஐராவோட முடியை எல்லாத்தையும் கட் பண்ணி விடுறான். தன்னோட அழகான முடிய சுத்தி கட் பண்ணிட்டு இருக்க யட்டாகருசோ பார்த்து வெறியான ஆக்ரோபேட்டிக் சில்கி ஐராவோ, ஏய் நிறுத்து, என்ன பண்ற, எதுக்கு என்னோட முடிய வெட்டுறன்னு கொந்தளிக்க, இன்னும் நிறுத்தாம முடிய வெட்டிட்டு இருக்க பார்பரோ, உன்கிட்ட தான் நிறைய முடி இருக்கே அதுல கொஞ்சம் வெட்டுறதுல தப்பு இல்லைன்னு சொல்லி ஒரு வழியா நிறுத்தின யட்டாகருசு தரைய ஃபுல்லா ஐராவோட முடிய வச்சு அலங்காரம் பண்ணிட்டு, இப்போ இது மேல நின்னா நமக்கு இனிமே வழுக்காதுன்னு ஸ்டடியா எழுந்து நின்னு சொல்றான். அதை பார்த்து ஒரு கார்பெட்டை உருவாக்கவா என்னோட முடியை இப்படி குட்டி குட்டியா வெட்டி விட்டேன்னு ஐரா ஷாக் ஆக, அந்த கார்பெட் மேல நின்னுட்டு இருக்க பார்பர் யட்டாகருசுக்கு சர்ப்ரைஸா, பைத்தியக்காரா இதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் கம்பெனி கேப்டன் ஜிருடோரே அவளோட 2 பெரிய கத்திரிக்கோலையும் வச்சுக்கிட்டு ரோலர் பிளேட்ஸ்ல நம்ம பார்பரை நோக்கி வேகமா ஸ்கேட் பண்ணிட்டே வர, முடியெல்லாம் சின்ன உருட்டு கட்டைங்க மாதிரி தான், நிறைய முடி இருந்தா தர இன்னும் தான் வழுக்கும், நீ நிஜமாலே ஒரு பார்பரா இருந்தா உனக்கு கொஞ்சமாவது இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும்னு அவ மின்னல் வேகத்துல வந்துட்டு இருக்கா. ஆனா ஐராவோட முடினால உருவாக்கப்பட்ட கார்பெட்ல ஜிருடோரேவோட ரோலர் பிளேட்ஸ் பட்டதும் ஏதோ மேடுல இடிச்சா மாதிரி அது அவளோட மூமெண்ட்டை சடனா நிறுத்த கையில இருந்த 2 பெரிய கத்திரிக்கோலையும் பறக்க விட்டு ஜிருடோரே அவளோட மூஞ்ச தரையில பதிக்கிறா. தான் விழுந்தது அவளுக்கு பெரிய ஷாக்கா இருக்க ஐராவோ இதை பார்த்து ஆச்சரியப்பட, பொறுமையா யட்டாகருசு விழுந்து கிடக்கிற ஜிருடோரே முன்னாடி வந்து நின்னு, ஒரு பார்பர் கிட்டயே இதை பத்தி கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப தப்பு, ஆனா நீ என்ன பண்ணி இருக்கணும்னா என்னோட திறமைய
பாராட்டி இருக்கணும்னு சொல்லி பார்க்கவும் உணரவும் நிஜமாலே ஒரு கார்பெட் மாதிரி இருக்கிற ஐராவோட வெட்டப்பட்ட முடி மேல விழுந்து கிடக்கிற ஜிருடோரை கிட்ட ஒரு பார்பரா என்னோட எக்ஸ்பர்ட் கட்டிங் டெக்னிக்கை வச்சு தரையோட நல்லா பதிஞ்சு செமையா ட்ராக்ஷனும் கிரிப்பும் தர ஒரு ஆர்டிஃபிஷியல் டர்ஃபை உருவாக்கி இருக்குன்னு எட்டாகருசு எக்ஸ்பிளைன் பண்றான். எல்லாம் சொல்லி முடிச்சதும் இன்னும் கவுந்து கிடக்கிற ஜெருடோரை பின்னாடி போய் நின்னு இப்போ டக்குன்னு உனக்கு ஒரு மசாஜை தந்துன்னு அவளோட கையை ரெண்டையும் பின்னாடி வச்சு லாக் பண்ணி அவளை எழுந்து நிக்க வச்சு அவன் பக்கம் திருப்பி அப்புறம் ஷோர் யூ கென்னு பவரா ஒரு அப்பர் கட்டை ஃபைனல் ப்ளோவா கொடுத்து அவளை பறக்க விடுறான். ஜிருடோரேவை எழுந்து நிக்க வச்சு அவன் பக்கம் திருப்பி அப்புறம் ஷோர் யூ கென்னு பவரா ஒரு அப்பர் கட்டை ஃபைனல் ப்ளோவா கொடுத்து அவளை நம்ம பார்பர் எட்டாகரசு பறக்க விட அந்த பஞ்சோட பவர்ல ஜிருடோரேவோட மாஸ்க் லைட்டா விரிசல் விட நம்ம பார்பரோ தான் ஒன்னும் காமெடி பண்ணல சீரியஸா தான் இருக்குன்ற மாதிரி முகபாவனையோட நிக்கிறான். கொடுத்த பஞ்சோட பவர்ல ஜிருடோரேவோ தூரமா போய் விழறத நம்ம பார்பர் பார்த்துட்டு இருக்க அப்படியே ஏமா சின்ன பொண்ணு இவங்கள நான் பாத்துக்கிறேன்னு ஆக்ரோபாட்டிக் சில்கி யோகாய் ஃபார்ம்ல இருக்க ஐரா கிட்ட சொல்லி நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு என்னோட பார்பர் ஷாப்புக்கு போன்னு சொல்றான். கென்ன தன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றத கேட்டதும் ஐரா கொஞ்சம் ஷாக் ஆக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாசமாக்கின தரையை திரும்பி வழுவழுப்பா மாத்தின சீ லைனோ திரும்பி அதோட ஹியூமன் ஃபார்ம் எடுத்து செகண்ட் கம்பெனி கேப்டனான சீ லைன் மேன் புரோகோயோவிச்சியா மாறி எதுக்கு என்னோட ஷார்ட்ஸையே பார்த்துட்டு இருக்க வா வந்து என்னோட எல்போவை பாருன்னு நம்மளோட பார்பரை நோக்கி வேகமா ஓடி வரான். வந்த சீ லைன் மேன் கொடுக்குற எல்போ ஷாட்ஸ் எல்லாத்தையும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க நம்ம பார்பர் எட்டாகருசுவோ என்னோட பார்பர் ஷாப் சுத்தி ஒரு பேரியர் இருக்கு, அங்க போயிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஆக்ரோபாட்டிக் சில்கி ஃபார்ம்ல இருக்க ஐரா கிட்ட சொல்ல அதை கேட்டு ஐராவோ புரிஞ்சுதுன்னு சொல்லி அவளை சுத்தி இருக்கிற டிராகன் நைட்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு சீ லைன் மேன் அடிச்சு தூக்கி போட்ட நம்ம கென்ன டக்குக்குரா தயவு செஞ்சு எழுந்திருன்னு தூக்க முடியாம தூக்குறா. பயங்கரமா காயமடைஞ்ச கென்னோ ஐராவோட சப்போர்ட்ல எழுந்து நிக்க முயற்சி பண்ணிட்டு கொஞ்சம் இரு நம்ம போய் மிஸ் அயாசேவுக்கும் ஜிஜிக்கும் உதவி பண்ணணும்னு சொல்ல அதை கேட்டு சீ லைன் மேன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம பார்பர் எட்டாகரசுவோ அவங்க 2 பேரையும் காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணாத, உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆக்ரோபாட்டிக் சில்கி ஐராவை சப்போர்ட்டா வச்சு நடக்க ட்ரை பண்ற கென் கிட்ட தன்னையே ஒழுங்கா பாத்துக்க முடியாதவங்க மற்றவங்களுக்கு மட்டும் போய் உதவி பண்ணிட முடியுமா என்னன்னு கேட்டு தயவு செஞ்சு பார்பர் ஷாப்புக்கு போங்க, என் பாதையில தடைகள் கம்மியா இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு டிராகன் நைட்ஸ் கூடயும் சண்டை போடுறது கஷ்டன்றத சொல்லாம சொல்றான். இதெல்லாம் அக்வாரியம்ல நடந்துட்டு இருக்க டைனோ எக்ஸிபிஷன்ல மக்கள் பார்வைக்கு வச்சிருந்த தவழ்ற நடக்கிற ஓடுற பறக்கிற டைனோசர்ஸோட கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு கூடுங்க எல்லாம் உயிர் உள்ள உண்மையான டைனோசர்ஸாவே மாறி இருக்க அந்த படலங்கள் மத்தியில ஒன்னான 1971 மங்கோலியால கண்டுபிடிக்கப்பட்ட தாவர உண்ணி புரோட்டோசிராடாப்ஸ வெலோசிராப்டர் ஒன்னு வேட்டையாடுற மாதிரியான படலமும் மாற ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த வேட்டை எங்க நிறுத்தப்பட்டதோ அதே இடத்துல இருந்து பாஸ் பண்ணி வச்ச மேட்ச் பிளே ஆன மாதிரி ஆரம்பிக்குது. இந்த வாட்டி இன்னும் நிறைய வெலாசிராப்டர்ஸோ அந்த புரோட்டோசிராடாப்ஸை சுத்து போட்டு அதை அடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறத இந்த படலங்களுக்கு உயிர் வரும்போதே அந்த செக்ஷன்ல இருந்து தப்பிச்சு வேற செக்ஷனுக்கு போன மோமோ விண்டோ வழியா அதை பார்த்துட்டு இருக்க இது என்னமோ எனக்கு சரியா படலன்னு இது ஒன்னும் இந்த எக்ஸ்போவோட அட்ராக்ஷனுக்கான ஸ்டண்ட் இல்லைன்றத புரிஞ்சுக்கிறா. அப்போ இந்த வெலோசிராப்டர்ஸ் கூட்டமும் அந்த புரோட்டோசிராடாப்ஸை மொத்தமா முடிச்சு அடுத்த வேட்டையை நோக்கி நடைய போட அதை பார்த்து உடனே இங்கிருந்து கிளம்பலனா எனக்கும் இந்த நிலமை தான்னு அடுத்து என்ன பண்ணலான்னு அவ யோசிக்க அவ மனசுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜிஜியா அந்த பிரக்கியோசோரஸ் முழுங்கினது ஞாபகம் வருது. ஜிஜின்னு அவனை நினைச்சு அவ கண் கலங்க, ஏன்னா நான் ஒரு முட்டாளுன்னு ஜிஜி அவளை உற்சாகப்படுத்த சிரிச்சுட்டே சொன்னது அவ மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகுது. உடனே மோமோ ரியாலிட்டிக்கு வந்து இங்க என்னதான் நடக்குதுன்னு கண்ணை தொடச்சிட்டு அவளோட பிரீசர் பாக்கெட்ல கையை விட்டு கவுன்சைன் ஜெர்மியன் அவகிட்ட கொடுத்த கிரைம் ப்ரிவென்ஷன் விசில வெளியே எடுக்கிறா. அதை பார்த்ததும் இவளும் கென்னோ மம்மி ஏலியன் கிட்ட மாட்டிக்கிட்டப்போ அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க இந்த விசில ஊதினப்போ ஒரு சூட் போட்ட ஏலியன் வந்ததை நினைச்சு இப்போ இந்த விசில ஊதுனா அந்த ஏலியன் என்ன காப்பாத்த இங்க வரும், ஆனா அந்த ஏலியன் இங்க வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமே, நான் மட்டும் இப்ப இருக்கிற நிலைமைக்கு இதை ஊதுனா உடனே இந்த டைனோசர்ஸ்லாம் என்னை சுத்து போட்டு பிரியாணில இருக்க பீஸ் மாதிரி என்னை போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிடுங்களேன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை இப்போதைக்கு ஊதாம இப்படியே கடைசி வரைக்கும் இங்கே இருக்க முடியாது, எப்படியாச்சும் இங்க இருந்து வெளியே போயிடணும்னு நினைச்சுக்கிட்டு பொறுமையா அங்க இருந்து வெளியே போக ஏதாவது வழி இருக்கான்னு பாத்துக்கிட்டே அவ தவழ்ந்து போறா. அப்படி மோமோ போயிட்டு இருக்க திடீர்னு அவ இப்போ இருக்க செக்ஷனுக்கும் தப்பிச்சே வந்த பக்கத்து செக்ஷனுக்கும் நடுவில் இருக்க விண்டோவை உடைச்சிக்கிட்டு வெலோசிராப்டர் ஒன்னு என்ட்ரி போடுது. இங்க என்னமோ இருக்குன்னு உணர்ந்து கண்ணாடியை உடைச்சிட்டு வந்த வெலோசிராப்டர் பார்க்க அங்க இருந்த மோமோவை காணோம். கடைசி செகண்ட்ல அவ எப்படியோ அது கண்ணுல படாம இந்த டைனோசர்ஸோட படலங்கள்லாம் பார்வைக்கு வச்சிருந்த டேபிளுக்கு அடியில சேஃபா பூந்துடுறா.
அமைதியா எந்த சத்தமும் போடாம மோமோ திரும்பி பார்க்க, அந்த வெலோசிராப்டரோ மோமோ எங்கன்னு டேபிள் மேல இருந்து இறங்கி அவளை தேடி போகுது. இந்த கேப்பை மோமோ யூஸ் பண்ணி இந்த டேபிளுக்கு அடியில இருந்து அங்க பிரதட்சிணம் பண்ணி பக்கத்து டேபிளுக்கு அடியில போக, எந்த சத்தமும் போடாம இருக்க வாயை மூடிக்கிட்டு ஏதாவது வழி இருக்கான்னு சுத்தி பார்க்க, தரையில எமர்ஜென்சி எக்ஸிட் சைன் இருக்கிறத பாக்குறா. அந்த சைன் இவ இருக்க சைடுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போக சொல்லுது. புரோட்டோசெராடாப்ஸை முடிச்ச வெலோசிராப்டர்ஸோ அதுங்களோட அடுத்த வேட்டையை நோக்கி போயிட்டு இருக்க, அதுங்களும் இந்த சைன் போக சொல்ற வழியா தான் போயிட்டு இருக்குங்கன்னு மோமோ டேபிள் கடியில இருந்து எட்டி பாக்குறா. உடனே அதுங்களை திசை திருப்ப இப்போ என்ன பண்றதுன்னு மோமோ சுத்தி முத்தி பார்க்க, அவளுக்கு பின்னாடி இருக்க டேபிள்ல என்னமோ மாட்டி வச்சிருக்கிறத பாக்குறா. அந்த பொருளை நோக்கி டேபிள் கடியிலேயே மோமோ தவழ்ந்து போயிட்டு இருக்க, அந்த பொருள் என்னன்னு நமக்கு காட்டுறாங்க. இந்த எக்ஸ்போவோட ப்ரொமோஷனுக்காக வச்சிருக்க பலூனை நோக்கி மோமோ போக, அங்க இருக்க 2 பலூன்ல ஒன்ன தூக்கிட்டு திரும்ப அவ இருந்த டேபிள் கடியிலேயே வந்துடுறா. பத்திரமா வந்ததும் ரொம்ப பொறுமையா அந்த பலூனை அதோட ஸ்டிக்ல இருந்து கலட்டி கவுண்ட் செயின்ட் ஜெர்மியன் தந்த கிரைம் பிரிவென்ஷன் விசில அந்த பலூன்ல சொருகுறா. எந்த சத்தமும் போடாம விசில பலூனோட சேர்த்தாச்சுன்னு மோமோ பெருமூச்சை விட்டு கையில பலூனோட மனசுக்குள்ள 10ல இருந்து கவுண்டிங்க போடுறா. வெலோசிராப்டர்ஸ்லாம் எக்ஸிட்டை நோக்கி போயிட்டு இருக்க, மோமோவோ அதுங்களை திசை திருப்ப, அதுங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல இந்த கிரைம் பிரிவென்ஷன் விசில் இருக்க பலூனை லான்ச் பண்றா. அவ எதிர்பார்த்த பக்கமாவே அந்த விசில் அடிச்சிட்டே போக, ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி உதவிக்காக இந்த விசிலையும் யூஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி அவ வழியில இருந்த வெலோசிராப்டர்ஸையும் திசை திருப்பியாச்சு. இந்த விசில் சத்தத்தை கேட்டு வெலோசிராப்டர்ஸோ திரும்பி பார்க்க, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மோமோவோ வேகமா டேபிள் கடியில இருந்து வெளியே வந்து வெலோசிராப்டர்ஸ்லாம் பலூனை துரத்திட்டு போக, இவ எமர்ஜென்சி எக்ஸிட்டை நோக்கி ஓட்டம் எடுக்கிறா. மூச்சு வாங்க வாங்க அந்த எக்ஸிட் இருக்க பக்கத்தை நோக்கி மோமோவோட, அவ வித்தைக்கு மசியாத 2 வெலோசிராப்டர்ஸோ டோரை உடைச்சிட்டு மோமோவை துரத்த ஆரம்பிக்குதுங்க. நேரா ஓடுனா அதுங்க கிட்ட மாட்டி போன்னு மோமோவோ கிடைக்கிற டேர்னை எடுக்க, அங்க உள்ள போக முடியாத மாதிரி கேட்டை போட்டு வச்சிருக்காங்க. மோமோவை அடிச்சு போட 2 வெலோசிராப்டர்ஸும் பாஞ்சு வர, மோமோவோ என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த கேட்டில் இருக்க சின்ன ஓப்பனிங் வழியா வழுக்கிட்டு உள்ள சேஃபா வந்துடுறா. மோமோவை பிடிக்க வந்த வெலோசிராப்டர்ஸோ கேட்ல அடி வாங்கி உள்ள வர முயற்சி பண்ணிட்டு இருக்க, உள்ள வந்த மோமோவுக்கு ஹார்ட் நிக்கிற அளவுக்கு பீட் அதிகமா இருக்க, ஜஸ்ட் மிஸ் இல்லனா என் கதையை முடிச்சிருப்பாங்க, என்ன விளையாட்டா இதுன்னு அவ மூச்சு வாங்கிட்டு எழுந்து உட்கார, அந்த வெலோசிராப்டர்ஸை பார்த்து, மனுஷங்க கிட்ட வச்சுக்காதீங்க உங்களை காலி பண்றவன்னு சொல்லி எதையோ கவனிச்ச மோமோ அவளுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா, ஓனாய் கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு புலி கிட்ட மாட்டின மாதிரி மோமோ படலமா இருந்த எலும்பு கொடுங்க இப்போ உயிரோட இருக்க மிருகமா மாறின ஸ்பைனோசோரஸோட ரூம்குள்ள வந்திருக்கா. இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க.